ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் டாக்கீஸ். சிறுகதைக்கு ஆசை இன்னைக்கு எபிசோட் ஒரு பக்கம் சென்டிமெண்டலாவும், இன்னொரு பக்கம் விறுவிறுப்பா கொண்டு போயிருந்தாங்க. இப்போ ரோகிணி அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. டாக்டர்ஸும் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா, கிறிஷுக்கு அவன் கூட போறதுக்கு விருப்பம் இல்ல. நான் இங்கேயே இருக்கேன்ன்ற மாரி அவன் சொல்றான். இங்க முத்துவும், மீனாவும் நீங்க ஏன் போய் தனியா இருக்கீங்க? டிஸ்சார்ஜ் ஆன அப்புறமா என் கூட வந்துருங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இத இந்த ரோகிணி வழக்கம் போல கேட்டுட்டு, அதெல்லாம் நீ ஒண்ணும் வர தேவையில்லன்ற மாரி திட்டிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஆக்சுவலா கிறிஷ் பாட்டி பாட்டி எனக்கு அங்க வரதுக்கு போர் அடிக்குது. எனக்கு இங்க தான் பிடிச்சிருக்கு. நான் இங்கேயே இருக்கிறேன்யான்னு சொல்லி கேட்கும்பொழுது, கிறிஷோட பாட்டியும் சோகமா, "சரி ஓகே. நீ இனிமே இங்கேயே இருக்கலாம்." அப்படின்னு சொல்ல வச்சு பார்க்கும்பொழுது, அவங்க கதைய முடிக்க போறாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா, கிறிஷோட பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப யாருக்குமே சொல்லாம ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ முத்துவுக்கும், மீனாவுக்கும் எங்க போனாங்கன்னு தெரியல. இங்க ரோகிணிக்கும் அவங்க எங்க போனாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அடுத்த நாள் காலையில இப்ப முத்துவும், மீனாவும் இப்ப இவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு வரலாம்னு சொல்லி போகும்பொழுது, ஹாஸ்பிட்டல்ல அவங்க இல்ல அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எங்க போனாங்கன்னு தேடி பார்க்குறாங்க. இப்ப எங்கேயுமே அவங்கள காணோம் அப்படின்றதால, திரும்பவும் இப்ப கிறிஷ வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல தான் விஜயா கன்னா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வியூவர்ஸ் இந்த ரோகிணி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமாவே கிறிஷ் மூலமா இந்த ரோகிணி யாரு, என்ன அப்படின்ற உண்மை வெளிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.